ஊர் எல்லையில இருந்த சின்ன குடிசை கிட்ட புத்தக பைய எடுத்துக்கிட்டு 10 வயசு சசி வந்தா. அந்த குடிசை வெளியில நின்னு உள்ள பார்த்தா. ஒரு பானை, ஒரு தட்டு, ஒரு டம்ளரோட ஒரு கால் உடஞ்சி இருந்த கட்டில்ல வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தான் திவாகர். திவாகர் கண் கலங்கிக்கிட்டே, இது என்ன சாபமோ, இருக்க இருக்க நான் இப்படி கருப்பாகிட்டே போறேனே, அதனாலேயே இப்படி ஊரை விட்டு தனியா வாழ வேண்டிய நிலைமை, இதனாலேயே என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் எதனாலன்னே எனக்கு புரியல, பைத்தியமே பிடிக்குது, செத்துடலாம் போல இருக்கு. இப்படி வருத்தத்தோட வெளியில வந்து பார்த்தா எதிர்க்க தன்னோட பொண்ணு சசி நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னோட பொண்ணை பார்த்து, எதுக்குமா தினம் தினம் சாபத்தால இப்படி கருப்பா மாறிட்டு இருக்கிற என்ன அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்க? எதுக்குன்னா நீ என்னோட அப்பா. உனக்கு சாபம் இருக்குன்னு ஊர்க்காரங்க, உன்னோட நண்பர்கள் உன்னை பார்க்காம இருப்பாங்க. ஆனா என்னால இருக்க முடியாதுப்பா. இப்படி சொன்னதுமே திவாகர் கண் கலங்கினான். அழாதப்பா, உனக்காக ரத்த பந்தத்தோட நான் இருக்கேன், பாத்துக்கிறதுக்கு அம்மா இருக்காங்கப்பா. இப்படி சொல்லிட்டு சசி அந்த குடிசைக்குள்ள போனான். இத பார்த்த திவாகர், வேணாம்மா, என்கிட்ட வராத, எனக்கு ஏதோ சாபம் இருக்கு, கருப்பாயிட்டே இருக்க. நீ இப்படி அழறத என்னால பார்க்க முடியாதுப்பா. நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் என்ன தண்டிச்சிருக்காருமா, அதுக்கு தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன தொட்டாலோ நான் உன்னை தொட்டாலோ உனக்கும் அந்த சாபம் வந்துடும்மா, நீயும் கருப்பாயிடுவ, என்கிட்ட வராதம்மா. வருவேன்பா. எனக்கு உன் கூட இருக்கிற அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் வராம இருக்க போற? வேணாம்மா, இந்த நரகம் அதிர்ஷ்டம் இல்லம்மா, நம்மளால தாங்க முடியாத கஷ்டம். அந்த கஷ்டத்துலயும் உங்களுக்கு துணையா இருப்பேன்பா. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி சொன்னதுமே திவாகர் கண்களை தொடச்சிக்கிட்டான். இனி எங்க சிரிப்புமா, எங்க இருக்கு சந்தோஷம்? நான் குடிச்சு குடிச்சு இந்த சாபத்தை வாங்கிக்கிட்டேன். இங்க பாரு, நான் கருப்பா மாறிட்டு இருக்கேன். என்ன தூக்கி கோப்பான்னு நீ என்கிட்ட வந்தப்போ குடி போதையில நான் உன்னை தூக்கவே இல்லைம்மா, திட்டுன, அடிச்சேன். இப்போ எனக்கு உன்னை தூக்கணும் போல இருக்கு, எனக்கு உன்னை கொஞ்சணும் போல இருக்கு. ஆனா இந்த பாழா போன சாபத்தால என்னால உன்னை தூக்கிக்க முடியல. ஒன்னும் ஆகாதுப்பா. சாபம் தொத்து வியாதி இல்லைல்ல உன்கிட்ட இருந்து எனக்கு வரத்துக்கு. இப்படி சொல்லி திவாகர் கிட்ட வந்தா சசி. திவாகரால துக்கம் தாங்க முடியல, பொண்ணோட கையை பிடிச்சு அழுதுட்டு இருந்தான். அந்த நேரம் அவன் மனைவி கமலா சாப்பாட்டோட அங்க வந்தா. பொண்ணு கையை பிடிச்சுக்கிட்டு பச்சை குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்த கணவனை பார்த்தா கமலா. அழாதப்பா, அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிடு. இப்படி சொன்னதுமே திவாகர் கண்ணை தொடச்சுக்கிட்டான். கமலா ஒரு தட்டுல சாதம், அவனுக்கு பிடிச்ச மீன் குழம்பு போட்டு கொடுத்தா. சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இப்படி சொன்னதுமே திவாகர் சந்தோஷத்தோட கடகடன்னு சாப்பிட்டான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா, நாங்க கிளம்புறோங்க, பத்திரமா இருங்க. கமலா, பகல்லையும் இந்த பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, ராத்திரியான பயமா இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது, எப்படி இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு ஜெகபதி ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்கோயேன். சரிங்க, ஆனா நீங்க பத்திரமா இருங்க. இப்படி சொல்லிட்டு கமலாவும் சசியும் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. திவாகர் வருத்தத்தோடையே இருந்தான். இன்னைக்கு நான் இப்படி சாபத்தால அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் அந்த குடி மட்டும்தான், இல்லைனா இன்னைக்கு என் மனைவி மகளோட என் வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். இப்படி நினைச்சு தன்னோட அறைய நினைச்சு பார்த்தான். அப்போ இருட்டாயிட்டு இருந்தது. உடம்பெல்லாம் காயத்தோடையும் கன்னத்திலையும் விரல் அச்சுகளோட அழுதுகிட்டே கமலா ஜெகபதி வீட்டுக்கு வந்தா. ஜெகபதி அந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தார். 10 ஏக்கர் நிலம், பெரிய பங்களாவோட ஊர்ல ஏகபோகமா வாழ்ந்து வந்தாரு. ஐயா, ஜெகபதி ஐயா, இப்படி கவலையோட கூப்பிட்டா கமலா. அப்போ வீட்ல இருந்து ஜெகபதியோட மனைவி ஷாமலா வெளியில வந்தா. வீட்டு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்த கமலாவை பார்த்தா. ஜெகபதி ஐயா இல்லையாம்மா? மறுபடியும் பணமா? நான் தெரியாம தான் கேக்குறேன் கமலா. உன் குடிகார புருஷனுக்காக, உன் ஏழை அப்பாக்காக பணம் கொடுக்கற மரமா வச்சிருக்கோம் நாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற. நான் இப்ப வந்தது பணத்துக்காக இல்லைங்க அம்மா. என்கிட்ட இப்படிதான் சொல்லுவ, அவர் வந்ததும் பணம் கொடுங்கன்னு கேட்ப.
அது சரி, அவர் வீட்ல இல்ல, வயல் வேலையில இருந்து இன்னும் வரல. இப்படி சொல்லிட்டு ஷாமலா வீட்டுக்குள்ள போயிட்டா. இங்க இன்னொரு பக்கம் குடிசைல எரிஞ்சிட்டு இருந்த விளக்கோட வெளிச்சத்துல படிச்சுட்டு இருந்த 10 வயசு மக சசி கிட்ட கமலா வந்தா. தனக்குள்ள இருந்த துக்கத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தத்தோட இப்படி சொன்னான். இங்க பாருமா சசி, நான் எங்க போனாலும் எனக்கு துணையா நீயும் வருவியாமா? எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா. நாளைக்கு எங்க டீச்சர் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? இப்படி என்ன சொல்றதுன்னே தெரியாம கமலா அமைதியாயிட்டா. அத பார்த்து சசி உடனே இப்படி சொன்னான். சரி வாமா, நானும் உன் கூட வரேன். இப்படி சொன்னதுமே கமலா சசிய கூட்டிட்டு கண் கலங்கிக்கிட்டே ஆத்தங்கரைய நோக்கி போனா. சசி சோகத்தோட அம்மாவை பார்த்தா. அம்மா, இந்த இருட்டுல நம்ம எங்கம்மா போயிட்டு இருக்கோம்? ஆற நோக்கி போறோமா? தண்ணி எடுக்க போறோமா? அப்ப குடத்தை எடுத்துட்டு வரலையேம்மா. தண்ணி எடுக்கிறதுக்காக இல்லம்மா, அதனாலதான் குடத்தை எடுத்துட்டு வரவே இல்லை. துவைக்கிறதுக்கு துணிய கூட எடுத்துட்டு வரல, அப்ப துணி துவைக்கவும் இல்லம்மா. ஆமாம்மா, துணி துவைக்கவும் நம்ம போகல. அப்ப எதுக்குமா இப்ப ஆத்துக்கிட்ட போறோம்? உன் குடிகார அப்பா கொடுக்கிற கஷ்டத்திலிருந்து, அந்த அடியிலிருந்து விமோச்சனம் அடையறதுக்காக தாம்மா நம்ம அங்க போறோம். விமோச்சனம்னா என்னம்மா? நிரந்தரமா தூங்குறதுமா. இப்படி கமலாவும் சசியும் பேசிக்கிட்டே ஆத்தங்கரை கிட்ட வந்துட்டாங்க. அப்ப நாம இந்த ஆத்தங்கரை கிட்ட வந்தது செத்து போகிறதுக்காமா? இப்படி சசி கேட்டதுமே கமலா வருத்தத்தோட அழுதா. சசியும் கண்களை தொடச்சு விட்டா. செத்து போக போறோம்னு சொல்லி இருந்தா நான் என் புக்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருப்பேன் இல்லம்மா. அங்க எப்படியும் குடிகார அப்பா இருக்க மாட்டாரு. அப்போ உனக்கு அடியும் கஷ்டமும் கூட இருக்காது. நான் படிக்கிறதுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காதுல்லம்மா. இப்படி பேசிட்டு இருந்தப்போ அவங்க கிட்ட ஜெகபதி வந்தாரு. கமலாவும் சசியும் ஜெகபதிய பார்த்தாங்க. சொல்லு கமலா, சசி கேட்டதுக்கு பதில் சொல்லு. போய் புத்தகத்தை எடுத்துட்டு வரியா வேணாங்கிறியா? என்ன சொல்றீங்க ஐயா? எங்களோட பொழப்பு உங்களுக்கு தெரியாததா? என் கஷ்டமும் என் கண்ணீரும் உங்களுக்கு புரியாததா ஐயா? கட்டிக்கினவன் குடிக்க அடிமையாயி பணத்துக்காக தினம் கொடுமைப்படுத்தினான்னா அரக்கி மாதிரி உன் வயிற்றுல பிறந்த குழந்தைய கொல்றதை விட்டுட்டு சக்தி ரூபமா உன் கணவனை திருத்துற வழிய பாரு. இனிமேல் பொறுமை இல்லைங்க ஐயா, அதனாலதான் இந்த முடிவை எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க பாரு கமலா, விதை போட்டதுமே பயிர்கள் வந்துடாது. அதுக்குன்னு நேரம் ஆகும். அதே மாதிரி தான் மனுஷங்க கிட்ட மாற்றம் வரத்துக்கும் நேரம் ஆகும். அது வரைக்கும் பொறுத்துதான் ஆகணும். ஐயா, பாசமா சொல்லி பார்த்தேன், மாறவே இல்லை. சாப்பாடு நல்லா போட்டு சொல்லி பார்த்தேன், அப்பவும் மாறல. அடிச்சும் சொல்லி பார்த்தேன், அப்பவும் மாறல. இனி என்ன பண்ணாலும் அவர் மாற போறதில்லைங்க ஐயா. அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டோம். அதுக்கு நீ என்கிட்ட வந்திருக்கலாமேம்மா. இப்படி பொண்ணை கூட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. என்கிட்ட வரணும்னு உனக்கு எண்ணம் தோணவே இல்லையா? வீட்டுக்கு வந்தங்க ஐயா, அம்மா தான் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை இனிமேல் தொந்தரவு பண்றது கூட நல்லதில்லைன்னு தோணுச்சுங்க ஐயா. ஆமாம் கமலா, நான் கூட திவாகர் மாறிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வரவும் வராது. நீ செய்ய வேண்டிய முயற்சியை நீயும் பண்ணிட்ட. இனி நான் சொல்றபடி செய். திவாகர் கிட்ட கண்டிப்பா மாற்றம் தெரியும். சொல்லுங்க ஐயா, அவர் மாறறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்படி சொன்னதுமே ஜெகபதி திவாகர் கிட்ட மாற்றம் வரணும்னா என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை கமலா கிட்ட சொன்னாரு. இங்க நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தான் திவாகர். ஊரே தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு லாந்தர் விளக்கையும் கோடலையும் எடுத்துக்கிட்டு ஜெகபதி திவாகர் கிட்ட வந்தாரு. திவாகரும் ஜெகபதிய பார்த்து வணங்கினான். திவாகர், உன்கிட்ட மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உன் சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னா நீ 2 மாசம் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டணும். அந்த விறகுகளை கமலா வித்துட்டு வருவா. 2 மாசம் இல்லைங்க ஐயா, என் பொண்டாட்டி பொண்ணுக்காக என் வாழ்நாள் முழுக்க கூட விறகுகள் வெட்டுறேன். ஆனா என்ன மட்டும் அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இப்படி திவாகர் கெஞ்சி கேட்டான். சரி, நான் கமலா கிட்ட விஷயத்த சொல்ற திவாகர். இப்படி சொல்லி ஜெகபதி அங்கிருந்து கிளம்பினாரு. மறுநாள்ல இருந்தே திவாகர் விறகுகளை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சான். கமலாவும் சசியும்
அந்த குடிசை கிட்ட வந்து பார்க்கும்போது அங்க நிறைய விறகுகள் வெட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்து கமலாவும் சசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள்லயே விறகுகள் வெட்டுறது திவாகருக்கு ரொம்ப பழகிடுச்சு. விடிஞ்சதுமே கோடலி எடுத்துக்கிட்டு விறகுகள் வெட்டுறதுக்கு கிளம்பிடுவான். நிறைய விறகுகளை வெட்டிட்டு வந்துட்டு இருந்தான். கமலாவும் அந்த விறகுகளை வித்து வந்த பணத்தை சேர்த்து வச்சா. இப்படியே சில நாட்கள் போச்சு. திவாகரை கமலா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு போயும் அவனால வேலை செய்யாம இருக்கவே முடியல. இத்தனை நாளா பழக்கமானதால காலையிலேயே எழுந்து காட்டுக்கு போய் விறகுகள் வெட்ட ஆரம்பிச்சான். வீட்டுக்கு வந்தக்கப்புறம் கூட அதே வேலைய திவாகர் செஞ்சு வந்தான். எப்பவுமே சும்மா இல்லாம ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்னு முடிவுக்கு வந்தான் திவாகர். திவாகர் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து கமலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த மாற்றத்துக்கு காரணமா இருந்த ஜெகபதிக்கு அவ மனசார நன்றி சொன்னான். இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. அயோத்தியபுரம்ன்ற ஊர்ல ரமணான்ற ஒரு ஆளுக்கு பெரிய நகை கடை ஒண்ணு இருந்தது. ரமணான் ரொம்ப நல்லவரு. தான் கிட்ட வேலை செய்யறவங்கள தான் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா நல்லா பாத்துப்பாரு. ரமணா கிட்ட வேணும்னு ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் வேணு கடைக்கு வந்தப்ப ரமணா அவர்கிட்ட இப்படி சொன்னாரு. என்ன வேணும், உன் பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தம் பார்த்திருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி ரமணா கேட்டதும் வேணு கொஞ்சம் டென்ஷனோட, ஐயா, அந்த கல்யாண சம்பந்தம் நேத்து தாங்க ஆச்சு. அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீங்களே அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்க. வேணும், டென்ஷன் ஆகாதையா. சம்பந்தம் நேத்து தான் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். கல்யாணத்துக்கு பணம் ஏதா வேணும்னா சொல்லு, வெக்கப்படாத. சரிங்கய்யா. இப்படி சொல்லிட்டு வேணு போய் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு 2 நாள் கழிச்சு வேணு ஏதோ யோசனையில இத கவனிச்ச ரமணா, வேணும், அந்த தங்க செயின் எடுத்துட்டு வா. இப்படி சொன்னதும் வேணு அதை எடுத்துட்டு வந்து ரமணா கிட்ட கொடுத்தாரு. இத பார்த்து ரமணா ஆச்சரியத்தோட, என்ன வேணும், நான் என்ன சொன்னேன், நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான் கேட்டது தங்க செயின், நீ எடுத்துட்டு வந்திருக்கிறது தங்க நெக்லஸ். ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தான் சரியா கேட்கல. வேணும், உன்னை நான் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு வேணும். உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க முடியும். சொல்லு வேணும், என்ன பிரச்சனை? இப்படி ரமணா கேட்டதும் வேணு வருத்தத்தோட, ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தம் வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு கார் வேணும், கொஞ்சம் வரதட்சணை வேணும்னு கேட்குறாங்க ஐயா. நான் வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா போகுது. இப்போ வரதட்சணை எப்படிங்க ஐயா? இப்படி வேணு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. உடனே ரமணா நல்லா யோசிச்சு, வேணும், அது சரி, அந்த பையன் நல்ல பையன் தானே, விசாரிச்சியா? ஐயா, பையன் நல்ல பையன் தாங்க ஐயா. அவன் வரதட்சணைலாம் எதுவும் வேணான்னு தான் சொன்னான். ஆனா அவனோட அப்பா அம்மா தான் வரதட்சணை வேணும்னு கேக்குறாங்க. இப்படி வேணு சொன்னதும் அதுக்கு ரமணா, இங்க பாரு வேணும், நீ எதுவும் வருத்தப்படாத. உன் பொண்ணை என் பொண்ணா நான் பார்த்து எல்லா செலவையும் நான் ஏத்தி இந்த கல்யாணத்தை பண்றேன். நீ எதுவும் கவலைப்படாத. ஐயா, உங்களுக்கு எதுக்கு ஐயா இந்த செலவு? வேணும், நீ என் வீட்டில் ஒருத்தன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரி தானே. நீ எதுவும் கவலைப்படாத. அவங்க கிட்ட போய் அவங்க கேட்ட பணம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடு. இந்தா, முன்னாடி ஏதாவது கை செலவுக்கு வேணும்னா இந்த பணம் வச்சுக்கோ. இப்படி சொல்லி கொஞ்சம் பணத்தை வேணு கிட்ட கொடுத்தாரு ரமணா. அத கொடுத்ததும் வேணு ரமணா கால்ல விழுந்து, ஐயா, நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுங்க ஐயா. உங்க கடனை நான் எப்படி தீர்ப்பனே தெரியல. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது தீர்த்துடுறேங்க ஐயா. இப்படி வேணு சொன்னதும் அதுக்கு ரமணா, சரி சரி வேணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல எழுந்துரு, எனக்கு சங்கடமா இருக்கு. வேணு உடனே எழுந்து ரமணாவை வணங்கினாரு. போ போ, போய் கல்யாண வேலைகளை பாரு. நாளையிலேருந்து நீ வேலைக்கு வரலனாலும் பரவாயில்ல, சம்பளத்தை உனக்கு நான் அனுப்புறேன். இப்படி ரமணா சொல்லிட்டு சிரிச்சாரு. வேணுவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு ரமணாவோட நண்பன் வீரையா.
ஏண்டா ரமணா, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? யார் வந்து பணம்னு கேட்டாலும் அவங்களுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டே இருப்பியா? ஏண்டா, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆதரவா இல்லைன்னா வேற யார் இருப்பா சொல்லு? ஒருவேளை நீ கொடுத்த பணத்தை அவன் திருப்பி தரலனா என்ன பண்ணுவப்பா? வீரையா, நான் அவனுக்கு உதவி தான் செஞ்சிருக்கேன். அதை அவன் திருப்பி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு நான் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பணம் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சுட்டேன். நீ மாறவே மாட்டடா. இப்படி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேணு ரமணா கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு தன் பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாரு. அதுக்கப்புறம் வேணு ரமணா தனக்கு செஞ்ச உதவிக்கு ரமணா கிட்ட இன்னும் நம்பிக்கையா இருக்க ஆரம்பிச்சாரு. ரமணா எந்த வேலை கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லாம செஞ்சாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரமணா கூட வேணுவ எல்லாரையும் விட அதிகமா நம்ப ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரமணா தன்னோட நகை கடைய வேற இடத்துக்கு மாத்தணும்னு நினைச்சாரு. வேணு, இன்னைக்கு ராத்திரியே நீ நம்ம கடையிலேருந்து எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம புது கடையில் எடுத்துட்டு போய் வச்சிரு. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பத்திரமா எடுத்துட்டு போ. ஐயா, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. அந்த நகைகளை பத்திரமா கொண்டு போறது என்னோட பொறுப்பு. இப்படி சொன்னாரு வேணு. சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரி எல்லா நகையையும் வண்டியில எடுத்துக்கிட்டு போகும்போது எல்லா நகையும் ஒரே இடத்துல பார்த்ததும் வேணுவுக்கு துர்புத்தி ஏற்பட ஆரம்பிச்சுது. ஐயோ, இவ்வளோ நகைகளை நான் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்படி நினைச்சிட்டு ரமணாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு எல்லா நகையையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு மறுநாள் ரமணா தன்னோட புது கடைக்கு போய் பார்க்கும்போது கடையில ஒரு துளி தங்கம் கூட இல்ல. இன்னொரு பக்கம் வேணுவையும் ஆளையே காணல. ஐயோ, வேணுக்கு என்ன ஆயிருக்கும்? திருடர்கள் வழிமறிச்சு அவனை தாக்கிட்டு நகைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப வேணு தான் எடுத்துட்டு போன தங்கத்தையெல்லாம் வித்துட்டு ஒரு வைரக்கடைய ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வேணு தன்னை ஏமாத்திட்டு நகைகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு புரிய ஆரம்பிச்சது ரமணாவுக்கு. ரமணா ரொம்ப வருத்தப்பட்டாரு. வீரையா, முதல் முறை வீரையா, நம்பிக்கை துரோகம்னா எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு ரமணா. ரமணா, உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், மனுஷங்களை இப்படிலாம் நம்பாதன்னு. பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு? வேணுவுக்கு தான் ஆரம்பிச்ச அந்த வைர வியாபாரம் தினம் தினம் நல்லா போயிட்டு இருந்தது. வேணு கிட்ட ராமுன்னு ஒரு பையன் வேலை பார்த்துட்டு வந்தான். அவன் ரொம்ப சாமர்த்தியம். எந்த வேலை கொடுத்தாலும் நல்ல தெளிவா இத பார்த்த வேணு, ராமு, உன்னை பார்த்தா ஒரு காலத்துல என்ன பார்த்த மாதிரியே இருக்குப்பா. உன் பொறுப்பையும் உன் கடமையும் பார்த்து இன்னிலிருந்து உனக்கு நம்ம கடையோட அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிற வேலையை தரேன். ரொம்ப நன்றிங்க வேணும் ஐயா. உங்க நம்பிக்கையை வீண் போக விடாம என்னோட பொறுப்புகளை நான் நல்லபடியா செய்யறேன். உன் வேலை மாதிரியே உன் பேச்சும் ரொம்ப நல்லா இருக்கு ராமு. இப்படி வேணு ராமுவுக்கு தான் வியாபாரத்தோட கணக்கு வழக்கு வேலைய கொடுத்தாரு. ராமு தன்னோட சாமர்த்தியத்தால நல்ல லாபத்தை வரவழைச்சு வேணுவுக்கு உதவியா இருந்தான். வேணு ரொம்ப சந்தோஷத்தோட, ராமு, உன் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகலப்பா. இன்னிலேருந்து உனக்கு சம்பளத்தையும் ஏத்தி தரப்போறேன். இப்படி சொன்னாரு வேணு. அதுக்கு ராமுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் ராமு கூட வேணு குடும்பத்துல ஒருத்தனா ஆயிட்டான். ராமு வேணுவோட மொத்த வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் ராமு வேணு அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இத தெரிஞ்சுக்கிட்ட வேணு, ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி ஒரே நாள்ல எல்லாம் போயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாவறத தவிர வேற எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் வேணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு மலை உச்சிக்கு போனாரு. மலையில இருந்து குதிக்கிறதுக்கு தயாரானப்போ அங்க ராமு வந்தான். என்ன, சாகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படி கேட்டான். அதுக்கு வேணு ராமுவ பார்த்து, நம்பிக்கை துரோகி, உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்டா. என் வீட்டில் ஒரு ஆளா தானே உன்னை பார்த்தேன். என்ன போய் எப்படிடா இப்படி துரோகம் செய்யணும்னு தோணுச்சு? ச்சே.
இப்படி சொன்னதும் அதுக்கு ராமு சிரிச்சுக்கிட்டே, நான் பண்ணது நம்பிக்கை துரோகம், மோசமா? அப்போ நீங்க பண்ணது? உங்க முதலாளிக்கு நீங்க பண்ணது நம்பிக்கை துரோகம் இல்லையா, மோசம் இல்லையா? இப்படி ராமு கேட்டதும் அதுக்கு வேணு பயத்தோட, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ நம்பிக்கை துரோகம் செஞ்ச ரமணாவோட பையன் நானு. நம்பிக்கை துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்னு நீயும் உணர்றதுக்காக தான் இப்படி பண்ண. மோசம் போனதுக்கு நீங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ உங்களை ஒரு குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரே எங்க அப்பா, அவரை நீங்க மோசம் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்படி ராமு சொன்னதும் அதுக்கு வேணு தான் ரமணாவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டோன்றத நினைச்சு உணர்ந்து ரமணா கால்ல விழுந்து, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அது எனக்கு பத்தாதுங்க ஐயா. இப்படி மன்னிப்பு கேட்டாரு வேணு. இதுதான் இவங்க கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.